வடசென்னை பகுதி மக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான ஸ்டாலின் சந்திப்பு 3வது நாளாக இன்று நடைபெறுகிறது. குறைகளை நீக்கி வசதிகள் மேம்பட என்ற தலைப்பில் முக்கிய பிரமுகர்களை ஸ்டாலின் சந்திக்கிறார். ராயபுரத்தில் உள்ள திமுக அலுவலகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்க்கலாம். மூல காரணமாக இருந்தவர் அம்மையார் சசிகலா அவர்கள். அவர் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். ஆக அவருடைய சார்பில், அவருடைய அணியின் சார்பில் ஒரு வேட்பாளர் நிற்கிற வேட்பாளராவது பாருங்க. அவரும் ஃபெரா கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவர், நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறார். நான் தேர்தல் வரைக்குமாவது இந்த நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுங்கன்னு பெட்டிஷன் போட்டுட்டு அங்கே காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நிலை அவருக்கு. அதே மாதிரி மதுசூதன் அவர் ஏற்கனவே அந்த ஆளுங்கட்சியார் ஒன்னாக இருந்தப்போ அந்த ஆளுங்கட்சியினுடைய அவைத்தலைவர் அவர். இன்னைக்கு அவருக்கு வயசு உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும். நடக்க முடியல, பேச முடியல. ஏதாவது பேசினா கூட பக்கத்தில் பார்த்து தான் பேச வேண்டியிருக்கு, யாராவது பக்கத்துல இருந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆக அந்த நிலையில தான் இன்றைக்கு 2 வேட்பாளர்கள் அந்த அணியில் நிற்கிறாங்க. நம்முடைய வேட்பாளர் மருது கணேஷ் அவர்கள் ஒரு இளைஞர், இதே தொகுதியில் பிறந்து இதே தொகுதியில் வளர்ந்து இங்கே வாழ்ந்து உங்களோடு 2 கலந்திருக்கக்கூடிய அவருடைய தாயார் பார்வதி நாராயணசாமி அவர்கள் கவுன்சிலராக இருந்தவர், வட்டத்திலே கவுன்சிலராக இருந்தவர். நான் மேயராக இருந்தப்போ எந்த வார்டு சிறப்பாக இருக்குன்னு அதுக்கு ஒரு பரிசு கொடுத்தோம், விருது கொடுத்தோம். அதில் பார்வதி நாராயணசாமி இருந்த வார்டு பரிசு பெற்றுச்சு. அந்த அம்மாவே பரிசு வாங்கியிருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் கூட என்கிட்ட இருக்கு. எதற்காக சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தொண்டரை தேர்ந்தெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே வேட்பாளராக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தி வைத்திருக்கிறோம். எனவே அவருக்கு நீங்கள் எல்லாம் சிறப்பான வகையில் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இங்கே நீங்கள் பேசினப்போ பல பிரச்சனைகளை எல்லாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக பாலம், ரயில்வே மேம்பாலம் போன்ற பல பிரச்சனைகளை சொன்னீங்க. போக்குவரத்து நெரிசலில் பாதிக்கப்படக்கூடிய நிலைகளை எல்லாம் எடுத்து சொன்னீர்கள். நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க, நான் 2 முறை இதே சென்னை மாநகரத்தில் மேயராக இருந்தேன். 96ஆம் ஆண்டு 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தப்போ, அதுக்கு பிறகு நான் மேயராக வந்தேன். 5 வருஷம் இருந்தேன். அந்த 5 வருஷம் ஆட்சி திமுக இருந்த காரணத்தால் அதை பயன்படுத்தி பல திட்டங்களை உருவாக்கி நிதியை பெற்று பல பணிகளை செஞ்சு, எல்லா பணிகளையும் செஞ்சுட்டேன்னு சொல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 நூற்றாண்டு காலம் மேயரே கிடையாது, கவுன்சிலரே கிடையாது. சென்னைக்கு மாநகராட்சிக்கு தேர்தலே நடத்தலை. 4 நூற்றாண்டுக்கு பிறகு தான் 96ஆம் ஆண்டு மாநகராட்சி தேர்தல் நடந்துச்சு சென்னையில். திமுக ஆட்சி 96ல் வந்ததுக்கு பிறகு. அதனால் எல்லா பணிகளையும் முடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 5 வருஷம் இருந்தப்போ பல பணிகளை முடித்தோம். ஆனால் நாம் மனநிறைவு அடையக்கூடிய வகையில், மக்கள் பாராட்டக்கூடிய அளவில் நம்ம அந்த பணியை செஞ்சோம். ஆனால் முழுசாக செஞ்சுட்டேன்னு சொல்லலை. அதுக்கு பிறகு 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மேயர் தேர்தல் நடக்குது. அப்போ நான் தான் போட்டி போட்டேன். நான் கூட போட்டி போட வேண்டாம்னு சொன்னேன். நான் போட்டி போடல, வேற யாராவது நிற்கட்டும். ஏன்னா போட்டி போட்டு வெற்றி பெற்று மேயராக வந்தார். இப்போ ஏடிஎம்கே ஆட்சி நடக்குது, எதுவும் செய்ய முடியாது. நான் 96ல் மேயர் வந்தப்போ இதெல்லாம் செஞ்சேன். ஆட்சியுடைய ஒப்புதலை பெற்று ஆட்சியுடைய ஆதரவோடு நம்ம செஞ்சோம். ஆனால் இப்போ அதிமுக ஆட்சியை நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது. அதனால வேண்டான்னு சொன்னேன். இல்லை எல்லா கட்சி தலைவரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீ தான் ஜெயிப்ப, நீ தான் நிற்கணும் அப்படின்னு அந்த கட்டாயப்படுத்தி நிற்க வச்சாங்க. நின்று வெற்றியும் பெற்றேன். ஆனால் அந்த வெற்றியை தடுப்பதற்கு அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி எவ்வளவோ முயற்சிகளாக ஈடுபட்டுச்சு. என்ன ஈடுபட்டாங்கன்னா, ஓட்டு போட இடத்துல வந்து கலாட்டா பண்ணி அடிச்சு விரட்டி அவங்களே முத்திரை குத்தி அப்பெல்லாம் இது எலக்ட்ரானிக் மிஷின் கிடையாது, வாக்குச்சீட்டு. அவங்களே குத்தி எவ்வளவு போட்டு பார்த்தாங்க. அது பத்தாதுன்னு ஓட்டு என்ற இடத்துல வந்து நமக்கு விழுந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்கு எழுதி கட்டி, அவங்களுக்கு கணக்கு வச்சு, அவங்களுக்கு விழுந்ததை நமக்கு போட்டு எப்படிலாம் மைனஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்படியும் மீறி 2000 சொச்சம் ஓட்டுல நான் அன்னைக்கு வெற்றி பெற்றேன். அதிமுக ஆட்சி நடக்கிறப்ப இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்த நியாயமா ஓட்டு எழுதியிருந்தாங்கன்னா 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கேன். எதுக்காக சொல்றேன்னா, அந்த 2 லட்சம் ஓட்டு அளவுக்கு வித்தியாசம் ஜெயிப்புங்கிற அளவுக்கு அன்னைக்கு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, 96 2001 வரைக்கும் நான் மேயராக இருந்தப்போ செஞ்ச பணிகளை மக்கள் பார்த்து ஆதரவு கொடுத்தது. இவ்வளவு ஃப்ராடு பண்ணி 2000 ஓட்டு ஜெயிக்கிற அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா நம்முடைய பணிகள் அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு. அதனால எனக்கு பெருமைக்காக நான் சொல்ல நினைக்காதீங்க, உண்மையா சொல்றேன், யதார்த்த நிலையை சொல்றேன். உங்களிடத்துல அவ்வளவு பணிகள் நடத்தணும். உதாரணத்துக்கு
வடசென்னை பகுதி மக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான ஸ்டாலின் இன்று 3வது நாளாக அந்த மக்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த நிகழ்ச்சியின் நேரடி காட்சியை நாம் பார்த்தோம்.